சொந்தம் பார்த்தாலே சொத்து சொத்தி போகுமே தெங்கலேத்தி பூத்தாலே பூவினாயும் போகுமே. சரிங்கம்மா போலாம். ஐயா நேத்து சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்துட்டோம்ல, இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்கணும்யா. அதனால முதல்ல சித்தப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அத்தை வீட்டுல கொடுத்துட்டு வந்துருவோம். சரிங்கம்மா உடனே கிளம்புவோம்மா. ஆமாய்யா இப்ப கிளம்புனாதான் ஒருத்தருக்கா கொடுத்துட்டு வர முடியும். முதல்ல சித்தப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு போவோம் வா. அம்மா ஊருக்குள்ள எப்பமா பத்திரிக்கை கொடுக்க? ஊருக்குள்ள தானே ஏது நாளைக்கு கொடுத்துடலாம். முதல்ல வெளியூருக்கு கொடுத்துருவோம்ப்பா. சரிங்கம்மா உள்ளூருக்குள்ள ரோசா பூவையும் குஷ்பண்ணியும் கொடுக்க சொல்லலாமா? லட்சுமணா ரோசாவையும் குஷ்பையும் போக சொல்லலாம். ஆனா சின்னவனுக்கு பாத்திருக்க பொண்ணு வீட்லயே இங்க தானே இருக்காவே. அவிய வீட்டுக்கு அவிய ரெண்டு பேரும் அனுப்புனா சரிப்பட்டு வராது. பிறகு அவியல மட்டும் விட்டுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் நல்லா இருக்காது. அதனால நம்மளே எல்லாருக்கும் கொடுத்துருவோம்யா. நீ யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க சரியாப்பா? சரிங்கம்மா. பிறகு உன் மாமனார் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்லப்பா. அவியலுக்கு இன்னைக்கே போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? சரிங்கம்மா வாங்க முதல்ல சித்தப்பா வீட்டுக்கு போவோம். இரு லட்சுமணா நான் போய் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துறேன். சரிங்கம்மா. பத்ராளி குழந்தை வாங்க மைனி வாங்க. பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தீங்களோ? ஆமா குழந்தை பத்திரிக்கை எல்லாருக்கும் தரணும்ல. மைனி நம்ம வீடு வேணா தனித்தனியா இருக்கலாம்னா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே மைனி. எனக்கு எதுக்கு தனியா பத்திரிக்கை எல்லாம் வைக்கணும்? வாங்கக்கா வாங்க. குழந்தை எதுக்கு அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பத்திரிக்கை வைக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும் அதானே முறை. இல்ல மைனி ஆனந்தி எனக்கும் பிள்ளை தானே. எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க நான் இழுத்து போட்டு செய்ய. யாருக்காவது பத்திரிக்கை வைக்கணுமா என்கிட்ட சொல்லுங்க நான் போய் வச்சுட்டு வரேன் மைனி. சித்தப்பா ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு என்ன உடம்பு கெடுத்துட கூடாது. நீங்க வீட்டுல இருங்க சித்தப்பா நாங்க பாத்துக்கிட்டியோம். கல்யாணத்துல கம்பீரமா முன்னாடி வந்து நின்னா போதும். சரிப்பா லட்சுமணா. இந்தாங்க குழந்தை பத்திரிக்கை வாங்கிடுங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரி மைனி வந்துறியோ? பத்ராளி குடும்பத்தோட வந்துடணும் சரியா? சரிக்கா இது சொல்லணும்னு அவசியமா? எல்லாரும் நாங்க அங்கதான் கிடப்போம். சரி பத்ராளி சொந்தக்காரங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்க போறேன் இன்னைக்கு. அடுத்து அன்னபூர்ணி வீட்டுக்கு தான் போறேன். போயிட்டு வரட்டுமா? சரிக்கா போயிட்டு வாங்க. குழந்தை போயிட்டு வரேன். சரி மைனி. ஏங்க பத்திரிக்கை தாங்க பாப்போம். எல்லார் பேரையும் கரெக்ட்டா அடிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். பத்ராளி சொல்லுங்க. ஆனந்த் கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் பத்ராளி? நம்ம என்ன செய்யணும்? அண்ணன் தம்பிக்குலாம் போய் செய்வாங்களோ? சும்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ண போதும். இல்ல பத்ராளி எங்க அண்ணன் நம்ம பிள்ளைகள் கல்யாணத்துக்கு 5 பவுன்ல செயின் போட்டாரு. நம்ம எப்படி செய்யாம இருக்க முடியும்? அவர் பேர்ல தான சொத்து இருக்கு அதனால செய்வாரு. நீங்க அப்படியே உங்க பேர்ல என்ன சொத்தை எழுதி வச்சிருக்காவே? கூட பிறந்ததுனால வாடகை இல்லாம இந்த வீட்ல இருக்க வச்சிருக்காவே. நம்ம பிள்ளையும் மார்மாவோட வேலைக்கு போனா சம்பளம் தராவே. பிறகு அரிசி பருப்பு காய்கறியும் தராவே அவ்வளவுதானே. என்னத்த பெருசா தந்திருக்காவே? நமக்கு என்ன ரூபாய் கோடி கோடியாவா அள்ளி அள்ளி தராவே? ஒண்ணும் கிடையாது. அந்த தோட்டத்துல எல்லாரும் சம்பளத்துக்கு எப்படி வேலை பார்க்காங்களோ அதே நிலைமை தான் நம்மளுக்கும். உழைச்சாதான் ரூபா. இல்லனா இது ஒத்த பைசா தந்து நம்ம கவனிப்பாங்களா சொல்லுங்க? ஏதோ அந்த தோட்டத்துல விளைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தாராவே. இல்லனா அதுவும் கிடையாது. இவங்களுக்கு 5 பவுன்ல உங்களுக்கு செயின் வாங்கி போடணும்னு ஆசை போல்க. ஒண்ணும் செய்யண்டா. பத்ராளி ஒண்ணும் செய்யாம எப்படி இருக்க முடியும்? நான் அந்த பயலுக்கு சித்தப்பை ஏதாவது செய்யணும் பத்ராளி. இப்படி எல்லாம் நீ பேசாத. செய்யறதுக்கு ரூபாய் எங்க இருக்கு? உங்க அண்ணனே தோட்டத்தை உங்க பேர்ல எழுத சொல்லுங்க. அப்போ 5 பவுன்ல இல்ல 10 பவுன்ல கூட போடலாம். சொத்தெல்லாம் அவிய பேர்ல வச்சுக்கிட்டு நம்ம போடுவோம்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. இந்த கதை இதோட விடுங்க. நான் பத்திரிக்கையில எல்லாரும் போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்க்க விடாம சும்மா தோணுதோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் பேர்லாம் போட்டிருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை பேரை அடிச்சிருக்கு. நம்ம பேர்ல எங்க போட்டிருக்கு? ஓ பேரத்தை போட்டிருக்கோ? சித்தி சித்தப்பா அத்தை மாமா அக்கா அத்தா அண்ணே மார்கள் ராமே குஷ்பு லட்சுமணே ரோசாப்பு பெரியதோரே சரோஜா சின்னதோரே நெட்டமாரி போட்டிருக்கு எல்லார் பேரையும் போட்டிருக்கு. பத்ராளி 5 பவுன்ல வேண்டாம் ஒரு 2 பவுன்லயா செயின் போட்டுருவோமா? ஒண்ணு வேண்டாம் உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. இவ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. எங்க அண்ணன் 2 பிள்ளைகளுக்கும் செஞ்சிருக்கான். நான் ராம கல்யாணத்துக்கும் லட்சுமண கல்யாணத்துக்கும் ஒண்ணுமே பெருசா செய்யல.
எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம்னு நான் எதுவுமே நினைக்கவும் இல்லை. இதுக்கு அப்படி விட முடியுமா? கண்டிப்பா ஆனந்துக்கு செயின் போட்டே ஆகணும். அன்னபூர்ணி அன்னபூர்ணி ஐ மைனி வாங்க மைனி வாங்க மூத்த மருமகனே வாங்க 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 அன்னபூர்ணி ஆனந்த் கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். தம்பி வீட்ல இருக்காரா? ஆமா மைனி வீட்ல தான் இருக்கானே. வாங்க மைனி வீட்டுல வந்து உட்காருங்க. வாங்கக்கா வாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்க்கா. என் மகன் ஆனந்துக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியாக்கா? பூ வைக்க போறியேன்னு அன்னபூர்ணி சொன்னா. நிச்சயத்துக்கு கூப்பிடவே இல்ல. ஏன் நிச்சயம் பண்ணலையோ? ஆமா தம்பி நேரே கல்யாணத்தை வச்சிட்டோம். அன்னபூர்ணிக்கு தெரியுமா எல்லா விஷயத்தையும் அவட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மைனி நின்னுட்டே இருக்கீல வந்து உட்காருங்க மைனி. வாங்க வாங்க உள்ள போவோம். சரி அன்னபூர்ணி உட்காரி அண்ணா நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு பாத்துக்க. சரி மைனி பரவாயில்ல ஒரே ஒரு கிளாஸ் மோர் மட்டும் தான் குடிச்சிட்டு போங்க. இல்ல இல்ல தண்ணி மட்டும் குடு போதும். சரி மைனி உள்ள வந்து உட்காருங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போங்க. லட்சுமணா நம்ம பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன். நீ நம்ம சுப்பிரமணிக்கு போன் போட்டு வீடு எங்க இருக்குன்னு அட்ரஸ் கேளுப்பா. சரிம்மா, நீங்க கொடுத்துட்டு வாங்க, நான் கேக்கேன். சுப்பிரமணி வீட்டுக்கெல்லாம் இவ்வளவு அவசரமா பத்திரிக்கை கொடுக்கணுமா? அம்மைக்கு வேலைக்காரனா நடத்த தரல. சொந்தக்காரன மாதிரி நினைக்காத. முதல்ல எங்க மாமனார் வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, அவனுக்கு முதல்ல கொடுத்துடணும்னு ஆசைப்படியாவ. அப்படி என்னதான் அந்த பையன் மேல பாசமோ தெரியல. சரி சொல்லிட்டாவ, ஒரு வார்த்தை புவான் போட்டு சொல்லிடுவோம். ஹலோ அண்ணா. ஹலோ சுப்பிரமணி, எங்க இருக்கா? தோட்டத்துல இருக்கியா இல்ல ஊர் சுத்திட்டு இருக்கியா? அண்ணா தோட்டத்துல தானே இருக்கேன். ஆபீஸ் ரூம்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். அப்படியாப்பா, சரி சரி. அம்மா உன்னோட வீடு எங்க இருக்கு? கொஞ்சம் எனக்கு அட்ரஸ் சொல்றியா? என்னோட வீடா? எதுக்குண்ணா? உங்க வீட்டை என்ன நான் தலைமையில வச்சு சுமந்துட்டா போறேன். தம்பி ஆனந்த் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மாக்கு பத்திரிக்கை வைக்கணுமா? அதான் அட்ரஸ் கேக்கேன். வீடு எங்கப்பா இருக்கு? அட்ரஸ் சொல்லு. இல்லன்னா என்னோட போனுக்கு அனுப்பி விடு, நான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா நீங்களா போறீங்க? ஆமா நான் தான் போறேன். அட்ரஸ் அனுப்புப்பா. இல்லன்னா நீயும் வீட்டுக்கு வந்துடுறியா? நாங்களும் அப்படியே வந்துடுறியோம். ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு எங்களை யாருன்னு தெரியாதுல்ல. அண்ணா நான் வேணா பத்திரிக்கை வீட்டுல வந்து வாங்கிக்கிட்டுமா? ஐயோ இல்லப்பா, அம்மா உங்க வீட்டுல தான் பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கையில கொடுக்கணும்னு சொல்லல. வீட்டு அட்ரஸ் அனுப்பி விடு, நாங்க அங்க வரோம், நீ அந்த வரைக்கும் வந்துரு. பத்திரிக்கை வச்ச பிறகு நீ தோட்டத்துக்கு போ. நாங்க நிறைய வீட்டுல பத்திரிக்கை வைக்க வேண்டிய இருக்கு, அதனால இன்னைக்கு முழுக்க தோட்டத்துக்கு வர முடியாது. கொஞ்சம் பொறுப்பா தோட்டத்தை பாத்துக்க. சரிங்கண்ணா. இப்போ அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரி சரி, உடனே அனுப்பு. போன வை. அண்ணா தானே போறாரு. அம்மா போனாதான் ஒருவேளை என்னோட மம்மி டாடியே தெரிஞ்சவங்களா இருந்தா பிரச்சனை ஆயிடும். இப்போ லட்சுமணா என்ன போறதுனால பிரச்சனை இல்லை. முதல்ல அவருக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிடலாம். நம்மளும் கிளம்பி போவோம். தம்பி இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கிடுங்க. அன்னபூர்ணி நீனும் சேர்ந்து வாங்கம்மா. ஆனந்த் கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க. கல்யாணத்து அன்னைக்கு வரலான்னு இருந்துடக்கூடாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். சரி மைனி இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, நான் ஓடி வந்துருவேன். அத்தை வாங்க அத்தை. என்னம்மா யாமினி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. காலேஜ் இன்னைக்கு லீவா? ஆமா அத்தை. சரிம்மா உன் ஆனந்த் மச்சானுக்கு கல்யாணம். அதான் அத்தை பத்திரிக்கை தரக்காக வந்தேன். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் என்னம்மா? சரி அத்தை. தம்பி அப்ப நாங்க கிளம்பிய போயிட்டு வரோம். சரிக்கா போயிட்டு வாங்க. அன்னபூர்ணி போயிட்டு வரோம் சரியா? கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். சரிம்மா சரி போயிட்டு வாங்க. அன்னபூர்ணி அந்த பத்திரிக்கையை கொடு. இந்தாங்க. என்னதான் மூஞ்சி வரப்பா உருன்னு வச்சிருந்தாலும் பத்திரிக்கை பார்க்க ஆசை வந்து பத்தில. உங்களுக்கு எங்க அண்ணன் குடும்பத்து மேல பாசம் இருக்கதான் செய்யுது. பாசெல்லாம் இருக்க இடத்துல இருக்கதான் செய்யும். பத்திரிக்கையில யார் பேர்லாம் போட்டிருக்குன்னு பார்க்கதான் கேட்டேன். எல்லார் பேரும் போட்டிருக்கு போல. ஏகப்பட்ட பேர்ல அடிச்சு வச்சிருக்காவ. அத்தை மாமான்னு போட்டு நம்ம பேரை எழுதியிருக்காவ. குட்டீஸ்ன்னு போட்டு ஒரு லிஸ்டே அடிச்சு வச்சிருக்காவல. அன்னபூர்ணி இதுல நம்ம பிள்ளைகள் பேர் மட்டும் இல்ல. ஏன் அப்படி சொல்லி அன்னபூர்ணி எதுக்கு போடக்கூடாது? உங்க சின்ன என்ன குடும்பத்துல எல்லார் பேரும் போட்டிருக்கு. ஏன் அவைய பிள்ளைகளோட பிள்ளைகள் பேர் வரைக்கும் போட்டிருக்கு. பாரு குட்டீஸ்ன்னு போட்டு எல்லார் பேரையும் போட்டு வச்சிருக்காவ. நம்மளுக்கு இருக்கிறது 2 பிள்ளைகள் தானே. அது பேர் போட்டா என்ன? நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால பத்திரிக்கையில பேர் போடாம விட்டாவ்ளோ. ஏன் போடக்கூடாது? போட்டா என்ன? ஆனந்தோட அண்ணன் தம்பி பேர் எல்லாம் போட்டிருக்கு. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் பேர் வரைக்கும் போட்டு வச்சிருக்கு. ஏன் உங்க சின்ன பேர பேத்தி எல்லாம் போட்டு வச்சிருக்கு. நம்ம பிள்ளைகள் மட்டும் எதுல குறைஞ்சு போயிட்டு? ஏன் போட்டா என்ன? குட்டீஸுங்கிற பேர்ல நம்ம பிள்ளைகள் பேரையும் சேர்த்து விட்டுருக்கலாம்ல.
அன்னபூர்ணி, செல்லம்மா பிள்ளைகள் பேரை போடும்போது நம்ம பிள்ளைகள் பேரை போட முடியாதோ? இது என்ன கதையா இருக்கு? செல்லம்மாவை மூத்தவனுமா 2வது பிள்ளை கூட தானே படிக்க. அவ பேர்லாம் போடும்போது நம்ம பிள்ளை பேர் ஏன் போடக்கூடாது? ஐயோ, செல்லம்மா பிள்ளை பேர் எதுக்கு போட்டான்னு தெரியல. அது வந்துங்க உள்ள வீட்டுக்குள்ள கிடக்குதுல்ல, அதனால போட்டு போவேன். அதுக்காக நம்ம பிள்ளை பேரை போடுன்னு சொல்ல முடியுமா? எல்லார் பேரையும் போடணும்னா ஒரு புக்கு தான் போடணும். இதெல்லாம் சரியில்லை அன்னபூர்ணி. உன்னை உன் குடும்பத்துல பிரிச்சுதான் பாக்காவ. நம்ம பேரை மட்டும் யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு சும்மா பேருக்கு போட்டிருக்காவ. இதே மாதிரிதான் சும்மா பேருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காவ. நீ ஏதோ ஒண்ணு சொன்ன உடனே அங்க போய் பொண்ணை கேட்டு இப்ப கல்யாணம் முடிக்க போறாவ. இதை என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் கரெக்டான பதில் சொல்லியிருப்பேன்ல. நான் என்ன கெட்டி தர மாட்டேன்னு சொல்லுவேன். ஏங்க, நான் கூட கல்யாணம் வேண்டாம் சொல்ல. இந்த ஆனந்துக்கு வேணா சின்னவனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு பேசுனீங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பயாவது உங்க அண்ணன் வீட்டுல உள்ள குணத்தெல்லாம் நீ கொஞ்சம் அறிஞ்சிக்க. நான் எதுக்காக உங்க அண்ணன் வீட்டுக்கு வர மாட்டேங்க. அங்க போனா மரியாதையே இருக்காது. ஐயா, மரியாதை கொடுக்க எங்க மைனே மிஞ்ச யாரும் முடியாது. ஆமா, நல்ல மரியாதை கொடுத்தாவ. இந்த பத்திரிகையிலேயே அவைய குணம் என்னன்னு நல்லா தெரியுது. பொண்ணு கேட்டு வந்தவிய என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா? வாங்கிட்ட மட்டும் கேட்டுட்டு எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? நான் என் பிள்ளைய கெட்ட மாட்டாவளா, கட்டி கொடுத்தா நல்லதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ அங்க போறேன்னு சொல்லும் போது கூட உன்னைய மறக்காம எதுக்கு அனுப்பி விட்டேன்? நம்ம பிள்ளைய உங்க அண்ணன் வீட்டுக்கு கட்டி கொடுத்தா நல்லதுங்கிறதுனாலதான். நீ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா அதுக்கு இன்னொரு இடத்துல போய் பொண்ணு பார்த்துருவாங்களோ? என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணேன்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காண்டா. இதான் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா? குடும்பத்துக்குள்ள இப்படி இருந்தா எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது, தெரிஞ்சுக்க. ஏங்க, அது வந்து ஏதோ ஒரு தப்பால தவறா புரிஞ்சிட்டு எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு. என்ன நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்னத்தை சரி பண்ணுவா? இந்த கல்யாணத்துக்கு போறதே தப்புன்னு நான் சொல்லுவேன். கல்யாணத்தை அன்னைக்கு போய் மொய்ய கொடுத்துட்டு வந்துருவோம். அது போதும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறது, 2 வாரத்துக்கு முன்னாடி போறதுலாம் வேண்டாம். ஏங்க, அப்படிலாம் சொல்லாங்க. எங்க மைனே ரொம்ப அன்பா ஆசையா சொல்லிட்டு போயிருக்காவ. கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருங்க. முடியாது அனுபூர்ணி. கல்யாணத்து அன்னைக்கு போனா போதும். அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இந்த மனுஷன் எனக்கு தான் மனுஷனா இருந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு விவரமா பேசிட்டு போறாரு. இத அதுக்கு முன்னாடியே பேசிருந்தாச்சுன்னா நான் இங்க காலையில வந்து அப்பவே கேட்டிருப்பேன். நானே பயந்து பயந்து அந்த வீட்டுக்கு போறத பயந்து பேசியதும் பயந்து மாப்பிள்ளை கேட்கறத இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நடக்குமோ நடக்கட்டும், நான் நினைச்ச முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறதுதான். அண்ணா வாரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். நானே தோட்டத்துல இருந்தே வந்துட்டேனே. என்ன பண்றாரு? ஒரு சமயம் வேற யாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போயிருப்பாரோ? நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாரு. போன் பண்ணா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாரு. சரி வரட்டும். வர வரைக்கும் இங்கேயே காத்திருப்போம். மம்மி டாடி கிட்ட வேணா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம். மம்மி சூர்யா, என்னப்பா இந்நேரத்துல வந்திருக்கா? மம்மி, அது வந்து நான் வேலை பார்க்கறேன்ல ஓனர், அவங்க பையனுக்கு கல்யாணம் இல்ல. அவங்க இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க வரதாக சொன்னாங்க மம்மி. அப்படியாப்பா, நம்ம வீட்டுக்கா? ஆமா மம்மி, அவங்களுக்கு நம்ம வீடு தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம உங்களையும் தெரியாது. அதான் அட்ரஸ் அனுப்பி விட்டு நான் வந்தேன் மம்மி. சரிப்பா, வரட்டும். நான் எதை செஞ்சு வைக்கணுமா? அவங்க சாப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல. காபி போடுங்க மம்மி. சரிப்பா. மிச்சர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் மம்மி, காஃபியே குடிப்பாங்களா என்னன்னு தெரியல. சரிப்பா, அவங்க வரட்டும். நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல மம்மி, அவங்களுக்கு வீடு தெரியாதுல்ல. நான் கொஞ்சம் வெளியே நிக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா கூட்டிட்டு வரேன் மம்மி. சரிப்பா. அண்ணா வாங்கண்ணா, இந்த வீட்டுல தானே நாங்க இருக்கோம். ஐயா சுப்பிரமணி. அம்மா, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமையா, நான் வாரேன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, அண்ணா சொல்லும்போது அவர் மட்டும்தான் வரதா சொன்ன மாதிரி சொன்னாரு. ஏப்பா, நான் வர மாட்டேன்னு நினைச்சிட்டியோ? இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. சரியா, உள்ள போலாம் வா. ஐயோ, மம்மி டாடிக்கு இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே.